Hi friends, good morning. நம்ம ஆப்டிடியூட்ல இந்த மாதிரி சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகே. டிஎன்பிஎஸ்சில வந்து ஒரு சில எக்ஸாம் இந்த மாதிரி சம் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி எஸ்எஸ்சில பாத்தீங்க அப்படின்னா வந்து அடிக்கடி இந்த மாதிரி சம் வந்து கேட்பாங்க. சோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பாத்துக்கிடுவோம். சோ ட்ரையாங்கிள் இருக்கு. எப்படி வேணாலும் இருக்கலாம். ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? சோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எப்படி இருந்தாலுமே வந்து உள்ள இருக்கக்கூடிய 3 ஆங்கிள். ஸோ இந்த 3 ஆங்கிள் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 வரும். ஸோ அந்த ஆங்கிள் என்ன வேணாலும் இருக்கும், 60 60 60 40 60 80. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா வந்து 180 தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு அப்படின்னா அதோட ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது 180 தான் வந்து இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம், இது வந்து 180. ஸோ நமக்கு தெரியும் ஒரு சர்க்கிள்னா 360. அப்போ கண்டிப்பாக வந்து பாதி என்னவா இருக்கும், 180 தான் இருக்கும். அவ்வளோ சிம்பிள். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ் என்னன்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்க, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். நம்ம வந்து எக்ஸா வந்து கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, இந்த எக்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 40 48 48 எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் நமக்கு தெரிஞ்ச டேட்டா அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதை பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 40 இருக்கு, 48 48 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒன்று வந்து வரணும், அப்படிதானே? ஸோ அப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ரெண்டையும் சேர்த்து இது இந்த 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 180 வரணும். ஓகே, நமக்கு வந்து இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க, இதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு இதை இங்கே தனியாக கொடுத்தாலுமே வந்து இதை நம்ம வந்து இப்படி சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு லைனாக வந்து பாதியாக கட் ஆகியிருக்கு. அப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். 96 அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதான் நமக்கு வந்து என்னங்க நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்தம் 180 இருக்கணும். 180ல் இந்த 40 மைனஸ் பண்ணுங்க. அகைன் இந்த 48 இந்த 48 மைனஸ் 48 மைனஸ் 48. ஸோ 180ல் வந்து மைனஸ் 40 மைனஸ் 48 மைனஸ் 48 பண்ணோம் அப்படின்னா மிச்சம் வந்து 44 இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் கண்டிப்பாக என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 44 தான். ஓகே, இதை நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, பார்த்தீங்களா? நம்ம என்ன சொன்னோம், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன சொன்னோம், இது வந்து 180 தான் இருக்கும் அப்படின்னோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்து 44 இருக்கு. நமக்கு வந்து இங்க என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஆனா வந்து இது ஒய் இது ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. இப்ப இதுவும் ஒய் இதுவும் ஒய். அப்போ இங்க என்ன ஆங்கிள் வருதோ அதான் வந்து இங்கேயும் வரும். இங்க 50னா இங்கே 50, இங்க 40னா இங்கே 40, இங்க 60னா இங்கே 60, அந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ 180ல 44 போச்சு அப்படின்னா என்னது, 180ல 44 போச்சு அப்படின்னா 136. ஓகே, அப்ப கண்டிப்பா இது வந்து 136 தான். இந்த 44 போக இங்க மிச்சம் இருக்கக்கூடியது 136 தான். இப்போ இந்த 136 நம்ம வந்து கண்டிப்பா இந்த ஒய் வந்து காமனா இருக்க போகுது. அப்ப இங்க என்ன ஆங்கிள் வரும் அதே ஆங்கிள் தான் வந்து இங்கேயும் வரும். அப்ப 136 நம்ம பாதியா பிரிச்சோம் அப்படின்னா 68. ஸோ 68 நம்ம வந்து 136 68 பிரிச்சா மட்டும்தான் இங்கேயும் 68 இங்கேயும் 68 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து இந்த ஒய் வந்து 68 கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன தேவை, எக்ஸான் தேவை. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம் ஒரு ட்ரையாங்கிள்ல உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் ஃபுல்லா கூட்டணும் அப்படின்னா 180 வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த 3 இது பிளஸ் இந்த 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா வந்து 180 வந்து இருக்கணும். நமக்கு வந்து இதுவும் தெரியும் இது கூட தெரியாது. ஸோ இப்போ 180ல இருந்து இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது என்ன கிடைச்சிருமா. ஸோ 180 மைனஸ் 48 மைனஸ் 44 மைனஸ் 68. ஸோ 180ல இருந்து 3ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 20 வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 20. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அந்த கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன, உள்ள என்ன ஆங்கிள் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது 20. ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பேப்பர் பண்ண கூட வேண்டாம், நீங்களா வந்து மைண்ட்லேயே சால்வ் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் கூட நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகே, ஆன்சர் வந்து 20. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.